ஐயா ஜோசியகார் ஐயா, என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அதெல்லாம்? இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் சொன்னாங்கன்னே தெரியல. அவ்வளவு அக்யூரேட்டான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்த. சீரியஸ்லி, அதாவது உன் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாரு, என் ஜாதகம் தான். கட்டங்களை பார்த்து எனக்கு என்ன ஃபியூச்சருங்கிறது நீ கணிச்சு சொல்லு, சரியா? ஏதாச்சும் தப்பா பேசுதுன்னா மன்னிச்சிரு சூனா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கருநாக்கா இருக்கும் போல் இருக்கு. நாக்குல எங்கேயாச்சும் கருப்பு ஏதாவது ஒட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. சொன்ன ப்ரெடிக்ஷன் அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா சூப்பரான ஒரு மேட்ச் சொன்னா, இன்னைக்கு உண்மையாவே பார்த்தது வேற லெவல்ல இருந்துச்சு. அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்டு ரிவ்யூ தான் இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன நண்பா, ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். என்ன மேட்ச்ரா மர்ஃபி? எப்படி ப்ரிவியூ, செகண்ட் டெஸ்ட் ப்ரிவியூல மை ஹார்ட் சேஸ் இந்தியா பட் மைண்ட் சேஸ் இங்கிலாந்து. சார் என்னாச்சு சார், என்னாச்சு? சுப்மன் இல்ல, நான் வந்து ஜிங்ஸ் பண்ணா நல்லது, சந்தோஷம் அப்படின்னு தான் சொன்னேன். நான் ஏதோ இங்கிலாந்து சப்போர்ட்டர் மாதிரி நீ பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு, சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல இங்கிலாந்துக்கு எட்ஜ் கொடுத்துட்டு நீ பேசுறியா? டேய் பொளந்து விட்டுரு, சொல்லு. எட்ஜ் கொடுத்தேன், பட் யார் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நான் இந்தியன் ஃபேன் தம்பி, அதெல்லாம் இங்க செல்லுபடியாக தம்பி. நான் வந்து இந்தியன் ஃபேன், அதான் சொன்னேன். நான் வந்து இதுலதான் சொன்னேன், வேற எதுலயும் நான் சொல்லு. நான் ஏன் இந்த டெஸ்டுக்கு இந்தியா எட்ஜ் கொடுத்தேன்னா, ஏன்னா கில்லு கம்பீரும் மேட்சுக்கு முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதுல ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. அவங்க ஒரு ஆன்சர் இருக்கு பத்தியா, கிறிஸ்டல் கிளியர்ல இதான் எங்க பிளான், இதான் நாங்க பண்ண போறோம். சோ இதெல்லாம் நிறைய இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய क्वेश्चंस கேட்டாங்க. மடக்கற மாதிரி, நீங்க ஜெயிச்சிருவீங்களா, ஒயிட் வாஷ் ஆக போகுதா இந்த சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கில்லியும் கம்பீர் வச்சு क्वेश्चंस கேட்டாங்க. ஓகே, பட் ஆனா அவங்க டேக்கிள் பண்ண விதம், கில்லோட எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டி காமிச்சான். ஓகே, என்னதான் क्वेश्चंस கேட்டாலும் we are as a team we will come back strong, அந்த மாதிரி ரீடிஃபைன் பண்ண ஆக்சுவலி அந்த क्वेश्चंஸ்க்கெல்லாம். சோ அதனால தான் நான் சொன்னேன், என்னதான் இங்க எஜ்பாஸ்டன்ல வந்து இந்தியா ஜெயிச்சதே இல்லைன்னு சொன்னாலும் கூட, ஓகே 2025 இயர் என்ன இயர், ஆர்சிபி வின் பண்ணியாச்சு, லிவர்பூல் வின் பண்ணியாச்சு, எல்லாம் வின் பண்ணிட்டு வரோம். சோ அதனால தான் நானும் ஒரு கட்ஸ்ல சொன்னேன் இந்தியா வில் வின்னு சொன்னேன். பட் ஆனா சுப்மன் கில்லோட கேப்டன்சி இந்த டெஸ்ட்ல செம அட்டாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் ரன்ஸும் இருந்துச்சு போர்ட்ல, சோ அதனால அட்டாக்கிங்கா இருந்தது. அது ஒரு சைடு இருந்தாலும், பட் பும்ரா இல்லாம நம்ம பவுலர்ஸ் வந்தாங்க பத்தியா, அது ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஆக்சுவலி இந்த பவுலிங் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தியா கிட்ட. நான் என்னாச்சும் ஓகே ரன்ஸ் கொடுப்பாங்க, பட் ஆனா இங்கிலாந்து திருப்பி அடிப்பாங்க, ஒரு அரௌண்ட் 600 அடிச்சாங்க, இவங்களும் 500 கிட்ட வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா the way ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் போல்டர்ல இட்ஸ் ஆக்சுவலி அவுட்ஸ்டாண்டிங். சோ உன்னோட தாட்ஸ் என்ன மர்ஃபி? அதாவது கிட்டத்தட்ட நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இந்தியா பவுலிங் வந்து இவ்வளவு டாப் மேட்சா பண்ணுவாங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கனாலும் கூட, நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா ரைட் ஆஃப் பண்ற மாதிரியான பவுலர்ஸ் அவங்க எல்லாம் கிடையாது. ஆகாஷ் தீப் அவுட் ஆஃப் சிலபஸ். அவர் கண்டிப்பா வந்து நம்ம அதை இது பண்ண முடியாது. அவரை பத்தி தனியாவே பேசலாம், ஆகாஷ் தீப் அவர்களை பத்தி. பட் சிராஜ் இருக்கட்டும், பிரசீத் கிருஷ்ணா வந்து இந்த மேட்சும் சரி பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னாலுமே கூட, நம்ம சிராஜ் எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், அவர் வந்து ரிதம்ல இருந்தா ஹீஸ் டெட்லியஸ்ட் பவுலர். சோ நம்ம வந்து அவர் வந்து இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஏற்கனவே பேசினதான். சோ வந்து பும்ரா இருக்காரு இல்லங்கிறத தாண்டி அவர் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இட் வாஸ் நெசசரி. பட் ஆகாஷ் தீப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சிலபஸ். சீரியஸாவே ஒரு சென்சேஷனல் இதுன்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் தெரியுமா சொன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட he has the best figures. அதாவது இது வரைக்கும் இந்தியாவோட பெஸ்ட் பவுலர் நீ யாரு இங்கிலாந்துன்னு கேட்டனா, ஆகாஷ் தீப் நம்பர் 1. 9 விக்கெட்ஸ் இருக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல, ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 10 விக்கெட்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர் ஆகாஷ் தீப் மட்டும் தான். அவர் எல்லாம் இன்னும் 2 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். பட் ஆகாஷ் தீப் தான் பெஸ்ட் ஃபிகர்ஸ் இருக்கு இப்போதைக்கு பவுலிங்ல இங்கிலாந்துல. அந்த மாதிரி வந்து ஒரு தரமான பவுலரா மாறிட்டாரு. சாதாரண பவுலிங்ல தரமான பவுலிங், ஒரு ஸ்பெஷல் பவுலிங் அப்படின்னு சொல்லி, ஸ்பெஷாலிட்டி பவுலிங் கிட்டத்தட்ட சொல்ல போனா. ஏன்னா வந்து இந்த மாதிரி நீ வந்து ஒரு பவுலிங் போட்டோ இந்த மாதிரி நீ வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவது இட்ஸ் நாட் வெரி ஈஸி டாஸ்க் டு டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி காமிச்சாரு. ஒரு புது பிளேயர் இப்பதான் கொஞ்சம் ரொம்ப ஒரு சீக்கிரம், ரொம்ப ஒரு வருஷத்துக்குள்ளதான் டெபியூ பண்ணிருப்பாரு இந்தியா டீமுக்குங்கிறப்போ, இவ்வளவு ஃபாஸ்டா வந்து இவ்வளவு தூரம் இந்த கேமை கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் ஆகாஷ் தீப்போட பெர்ஃபார்மன்ஸ். உண்மையாவே மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இனி வரக்கூடிய டெஸ்ட் மேட்சஸ்ல கண்டிப்பா அவருக்கான ஸ்கோப் இருக்கும், இடம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா. இப்ப கிட்டத்தட்ட பிரசீத் கிருஷ்ணா அவரோட இடத்தை வந்து கிட்டத்தட்ட ஆகாஷ் தீப் வந்து ஒரு ஸ்டேட்ல வச்சுட்டா இருந்தா கிட்டத்தட்ட சொல்லணும். அந்த மாதிரியோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட ஹர்ஷதீப் சிங் வரணும்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய பேர் கேட்டு ஹர்ஷதீப் சிங் நம்ம சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் சொல்லி கேட்கும் போது, எனக்கு தெரிஞ்சு கிரிட்டிக்ஸ் ஷட் டவுன் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மனுஷன் அதெல்லாம் கிடையாது, நான் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் ஆகாஷ் தீப் வேற லெவல்ல பண்ணாரு. வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே சொல்ல போனா. அது மாதிரி இந்தியாவோட பவுலிங் வாஸ் டிபிக்கலி சூப்பர். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஒரு பில்லர் இந்த மேட்ச்ல சொல்ல போனா சொன்னா. சோ ஆகாஷ் தீப் செலிப்ரேஷன் மாதிரி நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பவுலிங் போட்டேன். ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்ஸ் பும்ரா நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ப்ரிவியூல கூட நம்ம சொல்லியிருப்போம்,
ஆகாஷ் தீபுக்கு பதிலா ஹர்ஷதீப் சிங் ஆடணும் பும்ராக்கு பதிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆகாஷ் வேண்டாம் ஹர்ஷதீப் சிங். பட் ஆனா கம்பீரன் சுமன் கில் அவங்க டிசிஷன் தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஆகாஷ் தீப் எடுப்போம். ஏன்னா ஆகாஷ் தீப் ஆக்சன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஹர்ஷதீப் பத்தி டெபியூ தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆக்சுவலி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போவோம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டெபியூ பண்ணிட்டான். பட் ஆனா எல்லாம் ஹோம் சீரிஸ்ல கிடைச்சது. ஹோம் சீரிஸ்ல உனக்கு தெரியும் இந்தியன் பிச்சர்ஸ் எப்படி இருக்கும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு கிரீன் டாப் கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க. கிட்டத்தட்ட நீ சொன்ன ஒரு பாயிண்ட் வேற அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆகாஷ் தீப்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத விட மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ், அதாவது எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இல்ல யாரும் கிரிக்கெட்டிங் பண்றவங்க எல்லாரும் மேக்ஸிமம் சொல்ல ஹர்ஷதீப் சிங் தான் பிளே பண்ணுவோம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. யார் ஆகாஷ் தீப் வந்து பிளே பண்ண போறாங்கிறது அவங்க பிளேயிங் லெவல்ல அவர் பேர் இருந்துச்சாங்கிறது கூட தெரியாது. அப்படிங்கிறப்போ ஒரு கம்பீர் கில்லும் வந்து அந்த டெசிஷன் எடுத்து பெரிய விஷயம், ஒரு சூப்பரான ஒரு டெசிஷன். நம்ம வந்து அவங்க டெசிஷன் சரியா பண்ண கிரிட்டிசைஸ் பண்றது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க நல்ல டெசிஷன் எடுத்தா அதை நம்ம பாராட்டவும் செய்யணும். கண்டிப்பா ஒரு சூப்பர் டெசிஷன் இருக்கு, கண்டிப்பா அது எந்த சந்தேகமே கிடையாது. சொல்லுங்க நீ கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா, டிட் இங்கிலாந்து டிட் தேர் கிரேவ்யார்ட் ஆக்சுவலி. என்னன்னா இந்த பிட்ச் கொடுத்தாங்க பாத்தியா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபிளாட் பிட்ச் கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்லயும் ஃபிளாட் பிட்ச் கொடுத்துட்டு அவங்களே மண்ணவாரி போட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஏதோ அந்த மாதிரி தான் தோணுது. தலையில மண்ணவாரி அப்படி நம்ம சொல்ல முடியாது. நீ சொல்றது கரெக்ட், தலையில மண்ணவாரி போட்டாங்கிற அளவுக்கு இல்ல. என்னன்னா பேஸ்பால் தேடிக்கு என்ன எதிர்பார்க்கிற? தலைவனுக்கு கிரீன் பிச்சா போட்டு பால் இப்படி அப்படி போறதுக்கு கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நம்ம இது ஆல்ரெடி பேசினதா, நம்ம ப்ரிவியூ ரிவ்யூஸ்ல இருந்து பேசிட்டே தான் வரோம். நிச்சயமா அது இங்கிலாந்து செய்ய போறது கிடையாது. பிகாஸ் அவங்க அந்த அப்ரோச் எப்போ பேஸ்பால் தேடிக்குள்ள அவங்க அடியெடுத்து வச்சாங்களோ, வென் பிரெண்டன் மெக்கலம் பிகேம் த கோச் ஆஃப் இங்கிலாந்து, அப்பவே அந்த அப்ரோச் மாறிடுச்சு. அவங்க அந்த பேஸ்பால் தியரிக்கு நாங்க ஃபிளாட் பிட்ச் கொடுப்போம், நல்லா ஸ்கோர் அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியா அவங்க மேட்சை மாத்திட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பவுலர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து இங்கிலாந்து வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் சைடா இருக்கு. கிறிஸ் வோக்ஸை தாண்டி நம்ம பரவாயில்ல, நாங்க இதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க பண்ணுவோம், அது எங்களுக்கு போதுங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்துட்டாங்க. சோ இது வந்து நம்ம கிரேவியட் அவங்க குளிதொடி போஸ்டாங்கன்னு சொல்றேன். பிகாஸ் திஸ் அப்ரோச் இன் இங்கிலாந்து ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தி சக்சஸ் சீரிஸ். சோ நம்ம இதை வந்து கிரேவியட் டிக் பண்ணிட்டாங்கிற அளவுக்கு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. வேணா அவங்க இப்ப இது தோத்தா என்ன பண்ணுவாங்க, அடுத்த மேட்ச் போய் திரும்ப மாத்தவங்க அப்பெல்லாம் கிடையாது. கன்ஃபார்ம் இதே மாதிரி போகுது. அதை மாத்தப்படுறது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு இதான் அப்ரோச், அதை மாத்தப்படுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்ப ரீசெண்டா நியூஸ் ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு என்னன்னா, கில் வந்து இந்த பிளாட் பிட்ச்ல தான் அடிப்பான், கிரீன் டாப்ல எல்லாம் அடிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு நிறைய சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி அன்ஃபேர் ஆக்சுவலி. கோலி என்ன பண்றாங்க, நிறைய பேர் கோலியும் கம்பேர் பண்றாங்க கில். ஏன்னா கோலி ஃபேஸ் பண்ண பவுலர்ஸ்ல யாரு, ஸ்டூவர்ட் பார்ட், ஆண்டர்சன், அந்த மாதிரி பவுலர்ஸ். இது பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கிறிஸ் இவங்க நாட் அ பேட் பவுலர்ஸ், குவாலிட்டி பவுலர்ஸ். பட் ஆனா அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது என்ன கேட்டா தப்புன்னு சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங், கில்லோட கேப்டன்சி பத்தி நினைக்கிறேன் கம்பேர் டு தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டு திஸ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து என்ன இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அதாவது கில் அவர்கள் அதை வந்து அந்த 5th டேல இருந்து கிளாரிட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் லேக் ஆகிட்டு இருந்துச்சு. ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப வந்து ஆர்த்தடாக்ஸா ஒரு ஸ்டைல போயிட்டாங்களோ, ஒன் ஸ்பின்னர் தியரி அந்த மாதிரி நிறைய போயிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இந்த செகண்ட் டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, மோர் ஆஃப் கில் அண்ட் கம்பீருடைய காம்பினேஷன் நிறைய டீம் உள்ள வந்துச்சோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சடன் டீம் சேஞ்ச், இந்த டீம் சேஞ்ச் வரும்போது எக்கச்சக்கமா வந்து கிரிட்டிசிசம் வந்துச்சு, இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணுமான்ட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கூட ஒரு மார்ஜின் ஆஃப் எரர்ஸ்ல விட்டோம், அது கில்லோடைய தப்பு நிறைய இருந்துச்சு, அதாவது கேப்டன்சி விஷயம்ல. பட் இதுல வந்து ஹி ஹேட் அ கிளாரிட்டி பிகாஸ் ஆஃப் த ரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் ரன்ஸ் ஆன் போர்ட் சூப்பரா ரன்ஸ் இந்தியா கிட்ட, அது வந்து ஒரு பெரிய அடிஷனல் பூஸ்ட். அதே மாதிரி சிராஜ், ஆகாஷ் தீப் இவங்க எல்லாம் வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து கண்டிப்பா கேப்டனோட மொராலாவும் இன்க்ரீஸ் பண்ணும். நிச்சயமா ஒரு டீமோ ஒரு இதா பில்ட் ஆகிறது ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு, ரொம்ப பெரிய காரணமா இருந்துச்சு. அண்ட் கில்லோட கேப்டன்சி ஒரு மெச்சூரிட்டி இதுல தெரிஞ்சு, ஜெயிச்சிட்டாங்கன்னா மெச்சூரிட்டி இருக்காங்க, தோத்துட்டா மெச்சூரிட்டி கிடையாது அப்படி பேசக்கூடாது. திங் என்னன்னா, நம்ம வந்து அதை எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இன்னுமே நிறைய ஏரியாஸ் இருக்கு கன்சர்ன்ஸ் டெவலப் பண்றதுக்கு. பட் திஸ் இஸ் ஆல் வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜ். இன்னும் பயங்கரமான ஒரு நல்ல கேப்டன் வருவார்கள், எந்த சந்தேகமே கிடையாது. அண்ட் இந்த கம்பேரிசன் சொல்றீங்க, திஸ் இஸ் ஆக்சுவலி பாயிண்ட்லெஸ். அப்ப எப்படி நீங்க வந்து 1960s கவாஸ்கர் ஆடின 70s 80s டைம்ல ஹெல்மெட் இல்லாம ஆடினாங்க, அப்ப கவாஸ்கர் ஆடினது சச்சின் கம்பேர் பண்ண முடியுமா? என்ன லாஜிக் இது? அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டே தான் இருக்கவே தவிர, அன்னைக்கு விராட் கோலி கிரீன் டேப்ல ஆடினாரு, அந்த பவுலர்ஸோட ஆடினாருங்கிறத வச்சுக்கிட்டு இன்னைக்கு சுப்பர் கில் இப்ப பிளாட் பிட்ச் ஆடுறாரு அப்படின்னா, அப்ப இங்கிலாந்துல ஆடினவங்க எல்லாமே பிளாட் பிட்ச் அடிச்சு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்களா? இதெல்லாம் வந்து சும்மா போறவன் பேசி போற மாதிரி இருக்கு. பட் திஸ் இஸ் நாட் ஃபேர் கம்பேரிசன் அட் ஆல். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ். எக்ஸாக்ட்லி. சோ இந்த ஸ்பெகுலேஷன் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரிக்கெட்டா பார்க்கணும். சோ இவன் அவன் பெருசு அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எடுத்தணும். கண்டிப்பா டீம் வின்ஸ் ஃபர்ஸ்ட். பிளேயர்ஸை விட டீம் தான் முக்கியம் ஆக்சுவலி. டீம் வின் பண்ணணும். ஃபைனலி என்ன வேணும், நமக்கு வின் தான் வேணும். இவன் 100 அடிச்சிட்டான், இவன் 50 அடிச்சிட்டான், இவன் 5 விக்கெட் எடுத்துட்டானா முக்கியம் இல்ல, இந்தியா டீம் ஜெயிக்குதான். சோ அதுதான் ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், வாட் ஆர் தி பாசிட்டிவ்ஸ் இந்தியா வில் டேக் டு தி நெக்ஸ்ட் டெஸ்ட் ஆக்சுவலி நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் விஷயம் பும்ரா இல்லாம இந்தியன் பவுலிங் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பெரிய பாசிட்டிவ். நிச்சயமா வந்து அடுத்த மேட்ச் பும்ரா வந்துருவாரு அப்படிங்கிறப்போ இன்னுமே அது ஒரு அடிஷனல் ஃபயர் அப் தான். பயங்கர ஒரு கன் பவுலிங்கா தெரியும் இந்தியாவோட பவுலிங். நிச்சயமா இங்கிலாந்து வந்து ஒரு கேஸ் பேட்டிங் மாதிரி கிட்டத்தட்ட பதறிடுவாங்க. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கிலாந்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வேக்கப் கால் மாதிரியான ஒரு வின் தான் இந்தியாவுக்கு. ஏன்னா ஒரு பெரிய மார்ஜின் வின்னுங்கிறது மட்டும் இல்லாம எஜ்பாஸ்டன்ல வந்து அவங்க தோத்துருக்காங்கிறப்போ நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய லெவல்ல மொரால் அஃபெக்ட் பண்ணும் இங்கிலாந்துக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் பும்ரா வராரு அப்படிங்கிறப்போ நிச்சயமா அடிஷனல் பார்த்தா ஒரு பெரிய இதுங்கிறப்போ இங்கிலாந்தோட பேட்டிங் வந்து இந்தியாவோட பவுலிங் இஸ் வெரி கிரேட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. தே ஹேவ் கம் ஆன் தி ரைட் பிளேஸ். நம்ம அந்த இதிலே சொன்னோம் எல்லா பவுலர்ஸுமே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணணும். நிச்சயமா அதுக்கு வந்துட்டாங்க. இந்தியா வந்துருச்சு, ஒரு சேஞ்ச், ஒரு ஷிஃப்ட். எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே மாதிரி இந்தியா பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி டேஞ்சரஸ் சைன். டெய்லண்டர்ஸும் பர்ஃபார்ம் பண்றாங்க. கிட்டத்தட்ட கீழே வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் டேக் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மொமெண்டம் அப்படியே கொண்டு போய் அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சு எனக்கு தெரிஞ்சு சீரிஸ் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சொன்னேன். நீ பவுலிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க எல்லா 10 விக்கெட்ஸ். பிரசித் கிருஷ்ணா, do you satisfy with the பிரசித் கிருஷ்ணா பெர்ஃபார்மன்ஸ்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் லைன் அண்ட் மிஸ் பண்ணா ஹையஸ்ட் எக்கனாமி ரேட் தான். செகண்ட் டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடி ஜேம்ஸ் ஸ்மித் போடுறியா எனக்கு இங்க அப்போ அடிக்கிற 6-4 அடிச்சு பொளந்துட்டான். ஓகே, ஏன்னா ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஏன்னா மினிமம் 100 ஓவர்ஸ் போல்ல பிரசித் கிருஷ்ணா வர்ஸ்ட் எக்கனாமி அரௌண்ட் 5.3 வச்சிருக்கான். சோ டெஸ்ட் கிரிக்கெட்ல 5.3 எக்கனாமி ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் ஆக்சுவலி. சோ இட்ஸ் a concern தான். பட் ஆனா லார்ட்ஸ்ல பும்ரா திருப்பி ஹோப்ஃபுல்லி பும்ரா ஃபிட்ஸ் அண்ட் கம்பேக்ஸ் தென் we can overcome this issue ன்னு நினைக்கிறேன். பிரசித் கிருஷ்ணா வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீ சொன்ன பாயிண்ட் ஜேமி ஸ்மித்துக்கு ஒரே மாதிரி பவுலிங் போட்டுருந்தாங்க. இன்னைக்கு நீ நல்லா பாரு ஆகாஷ் தீப்பு அதே மாதிரி தான் அவருக்கு விக்கெட் விழுந்துச்சு. ஜேமி ஸ்மித் அவரே அடிச்சாரு, ஆனாலும் கூட ஆகாஷ் தீப்புக்கு விக்கெட் விழுந்துச்சு. ஏன்னா ஆகாஷ் தீப் அதே லென்த்தை கொஞ்சம் ஸ்லோவா போட்டாரு. பட் பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரே மாதிரி பால் போட்டுட்டே இருக்காரு. ஜேமி ஸ்மித்துக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு ஆக்சுவலா. போட்டு அப்படிதான் நீ பால் போடுவே, நான் பொழப்பேன், நீ ஒரு மேட்ச் அப்படி விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நான் எல்லா மேட்ச் அப்படி விக்கெட் கொடுத்துட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாரு ஜேமி ஸ்மித் பிரசித. அண்ட் பிரசித் கிருஷ்ணா வந்து இஸ் a வெரி குட் பவுலர், அது எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அடுத்த மேட்ச் பிரசித் கிருஷ்ணா ஆடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆகாஷ் தீப்புக்கு நீங்க இப்போ போய் உட்கார வச்சீங்கன்னா இட்ஸ் அன்ஃபேர், டோட்டலி அன்ஃபேர். 10 விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் ஹையஸ்ட் பெஸ்ட் ஃபிகர்ஸ் இங்கிலாந்து வச்சிருக்கக்கூடிய பவுலர் நீங்க உட்கார வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சோ நிச்சயமா பிரசித் will lose the next match as in the spot in எனக்கு தோணுது. ஏன்னா பும்ராவும் வந்துட்டாருன்னா ஆகாஷ் தீப் உட்கார சான்சஸ் குறைவு. இதே மாதிரி தெரிஞ்சு 2 ஸ்பின்னர் தேரிக்கு நல்லா போவாங்க. ஏன்னா பேட்டிங் டெப்த் கிடைக்குதுங்கிறது நல்ல ஒரு பிளஸ். ஸோ 4th and 5th ஸ்பின்னர் சஸ்டன்ஸ் கிடைக்குங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலி பிரசித் மைட் லூஸ் ஹிஸ் சான்ஸ். பட் he can prove him back அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி இல்ல அவர் சரியில்லை அவர் தூக்கி போட்டுருங்க அப்படி மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லு. அப்ப என் குல்தீப் யாதவ் நான் என்ன தப்பு பண்ணா? நீயும் குல்தீப் யாதவ் சொல்லிட்டே இருக்க, எனக்கு புரியுது. பட் குல்தீப் யாதவ் ஆறதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு தெரியல. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு விக்கெட் எடுத்தாரு, ஜடேஜா நல்லா போட்டார். சோ எனக்கு தெரிஞ்சு இவங்களை வச்சு அவங்க பொட்டலாமணி இல்லாத பிளான் பண்ணுவாங்க. குல்தீப் யாதவ் கூட்டு வரதுக்கான சான்சஸ் எல்லாம் வெகு குறைவு. ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் போற அளவுக்கு தெரியுது நல்லா இருக்கிற மாதிரி. சோ அவங்க தெரிஞ்சு இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பெரிய சேஞ்ச் வராதுன்னு நினைக்கிறேன். சொன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பேசினா கரெக்டா. இந்த டெஸ்ட்ல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா அவனுக்கு வந்து அப்பப்போ மட்டும் சான்ஸ் கிடைக்குது. ஒரு சீரீஸ்ல 5 மேட்ச் சீரிஸ் 1 or 2 டெஸ்ட் தான் அவனுக்கு கிடைக்குது. சோ அவனோட எனக்கு தெரிஞ்சு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி கிரிட்டிக்கல் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த லோட் ஆர்டர் பத்தியா பொட்டலம் ஆறதுக்கும் பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்கும் அந்த கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொடுத்த பத்தி ஒரு 40 ரன்ஸ் அடிச்சான் பத்தி 42. அதுவா இருக்கட்டும். பவுலிங் செகண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா கண்ட்ரோலா போட்டான். பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் கூட எடுத்தான் பத்தியா. அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தரோட இன்க்ளூஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வித்தியாசம். லீட்ஸ் நம்ம ஆடினதுக்கு எஜ்பாஸ்ட் நம்ம ஆடினதுக்கு வித்தியாசம். ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ரீசன்ஸ் வாஷிங்டன் சுந்தர். அது நம்ம பெருசா யாருமே அக்ளைம் பண்ணவே மாட்டோம். என்ன நினைப்போம், மத்த எல்லா பிளேயர்ஸ் பத்தியும் பேசுவோம். ஆனா இங்க கீழே வாஷிங்டன் சுந்தர்ங்கிற ஒரு பிளேயர் வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ணனாலதான் அதாவது மேல இருக்க பிளேயர்ஸ்க்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது. ஜடேஜாவா இருக்கட்டும், இவங்கள மாதிரி எண்ட்ல வர பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு வகையான ஒரு பூஸ்ட் கிடைக்குது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் இருக்கே அப்படிங்கிற பிளஸ் தான். அது வந்து கிரிட்டிக்கலா வந்து 2 ஸ்பின்னர் தியரி இருக்கு. ஜடேஜாவுக்கும் யூஸ் ஆகுது ஆன் மிக்சட் மேட்சஸ். ஜடேஜாவுக்கு அது வாஷிங்டன் சுந்தருக்கும் அது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சோ எனக்கு தெரிஞ்சு கிரிட்டிக்கலா பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த சீரிஸ். இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த க்ரூஷியல் ஃபேக்டர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் இன்னிங்ஸ் தான். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு இனி வரக்கூடிய மேட்சஸ் நிச்சயமா ஆடுவார் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லாங்கர் ரன் வாஷிங்டன் சுந்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச சொன்ன கௌதம் கம்பீரோட குட் புக்ஸ் நிச்சயம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. சோ அவரை வந்து நீ வந்து இது பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் he can go on very good places தான் இருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த மேட்ச்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். ஆக்சுவலி இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நிறைய கமெண்டேட்டர்ஸ் கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா தோத்ததுல இருந்து ஓகே ஒயிட் வாஷ் தான் சீரிஸ், இந்தியாக்கு பவுலிங் இல்ல, பும்ரா இருந்தே தோத்துட்டாங்க அப்படி இப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. செகண்ட் டெஸ்ட்ல வர பும்ராவும் இல்ல. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட ஃபோக்கஸ் இந்தியாவோட ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் லார்ட்ஸ் டெஸ்ட் போறதுக்கு. ஓகே
ஃபர்ஸ்ட் போறாங்க. இந்த ஃபோக்கஸ் பண்றது இது பண்ணி முன்னாடி நம்ம வந்து நம்ம ப்ரிவியூலயும் சரி ரிவ்யூலயும் சரி ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்போம். இந்தியன் பவுலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பொண்ணுங்களா பும்ரா இல்லங்கிறனாலும் கூட மத்தவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பும்ரா இருக்க மாதிரி சொன்னோம்னா மத்தவங்க அவர் கூட சேர்த்து பர்ஃபார்ம் பண்ணணும். அவர் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம விட்டோம்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதே மாதிரி நல்லா கொண்டு வந்தாங்க, பெரிய விஷயம். அதே நல்ல விஷயம். இப்ப இந்தியா வந்து லார்ஜ் டெஸ்ட்டுக்கு இதே மொமெண்டமோட அப்படியே போனா போதும். பும்ரா வந்துருவாரு, அடிஷனல் பிளஸ், இன்னொரு அடிஷனல் பிளஸ் வந்து பும்ரா வந்துருவாரு. அப்படிங்கிறப்போ அதே மொமெண்டத்தை எனக்கு தெரிஞ்சு கொண்டு போய் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் எல்லாம் வச்சுக்காம அவங்களோட குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் அப்படியே எனக்கு தெரிஞ்சு கொண்டு போனா இந்தியா வந்து பொட்டன்ஷியலா இந்த சீரீஸ் அடிக்கிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்கு. நிச்சயமா நம்மளால கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்தியன் பேட்டிங் இஸ் நாட் இன் டேஞ்சர் சைன் கிடையாது. அடிக்க வேண்டிய இடத்துல எல்லாருமே அடிக்கிறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இதெல்லாம் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு கிரிட்டிக்கலி பார்த்தா இந்தியா இஸ் ஆன் வெரி குட் ட்ராக் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அலாரம் அடிக்கிற அளவுக்கோ இல்ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கழிச்சு வச்ச வெரி காம்ப்ரிஹென்சிவ் இந்தியா ஜெயிச்சது. சோ எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து இதுல வந்து இல்லப்பா இது நொட்ட இதுங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ள எந்த பாயிண்ட் கிடையாது. இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட், நல்லா பண்ணிருக்காங்க. இதே மொமெண்டத்தோட இந்தியா போயிடணுங்கிறது மட்டும் தான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம். என்னென்ன நம்ம அடுத்து பண்ண போறோம், என்ன இதெல்லாம் அடுத்த ப்ரிவியூ வீடியோல நம்ம பேசுவோம். லார்ட்ஸ்க்கு என்ன பண்ண போறாங்க, இதே பிளேயிங் லெவல்ல போக போறோமா இல்ல வேற ஏதாச்சும் பிளேயிங் லெவல் மாத்த போறோமாங்களா இல்ல வேற மாதிரி ஏதாவது கொண்டு போக போறாங்களா, என்ன கம்பீர் பாய் என்ன யோசிக்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். அதே மாதிரி லார்ட்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரவுண்டு, அங்க எப்படி இந்தியா பர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறது ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் we will sign off the things right now. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சோ ஓகே ஃபைன், குட் நைட், சியர்ஸ், பை சோனா.